மாயன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படிங்கிறது நம்பிக்கையுடன் இந்த 2026ஆம் ஆண்டு மே மாத பலன்களுக்குள்ளே நம்ம போகிறோம். என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன கவலைகள் இருந்தாலும் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கஷ்டங்கள், எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் இந்த 2026 மே மாதத்தை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துவதற்கு உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக, அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா தெளிவாக 9 கிரகங்களுடைய அமைப்பை வைத்து உங்களுடைய லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் துல்லியமாக கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயம். நீங்கள் என்ன விஷயம் செய்யலாம், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு புன்னகை முகத்துடன், எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஆனால் சிரிப்பு என்பது உதட்டில் மட்டும்தான் இருக்கும், மனசில் இருக்காது இல்லையா? ஏன் மனசில் இருக்காதுன்னா, மற்றவங்க மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறக்காண்டி நீங்கள் புன்னகையை முகத்தில் காட்டுறீங்க. ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்போ கிடைக்கும்னு மனசுக்குள்ளே வருத்தப்பட்டுருக்கீங்க. இதுதான் உங்களுடைய கடந்த காலங்களில் நம்ம ரிஷபராசிக்காரங்க அதிகமான மன அழுத்தமும் அதிகமான போராட்டமும் கடந்து வந்துக்கிறீங்க. ஸோ இந்த மே மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. உங்களுடைய வாழ்க்கையில் பல கனவுகள் இருக்கும், பல ஆசைகள் இருக்கும், பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸோ ஆனால் அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70% நீங்கள் கொண்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களை கொண்டு போக விடாமல் தடுக்க வேண்டிய நபர்கள் தடுத்துருவாங்க. இதுதான் கடந்த காலங்களில் உங்களுக்கு பெரிய ஒரு டிப்ரெஷன். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இந்த மே மாதம் உங்களுக்கு தன வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம். எங்கேயா பணம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, உங்கள் கொடுத்து வச்ச பணம் வரமாட்டேங்கி, அவங்க கேட்டால் கொடுக்கவே மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கீங்க. உங்களை பொறுத்தவரை, என்னையை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயந்தான், ரிஷபராசிக்காரங்க பணத்தை கொடுத்து 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 ஏமாந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ராசியில் ரிஷபராசி முதன்மையான ராசின்னு சொல்லலாம். கையில் இருக்க பணத்தை கொடுத்துட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அது வராட்டியும் பரவாயில்ல, என்ன பண்ண, அவங்கள்ட்ட போய் சண்டையாக போட, நம்மகிட்ட நல்லா பேசுனாங்களே அப்படிங்கிறக்காண்டி மனசுக்குள்ளே ஒரு வருத்தத்தோடு இருக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் யாருக்கு கொஞ்சம் அதிகமாக பணம் கொடுத்து ஏமாந்தீங்களோ, யார் உங்கள்கிட்ட ஏமாற்றி பணம் வாங்கிட்டு போனாங்களோ அவங்க திரும்ப கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. பொருளாதார விஷயங்களில் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசியில் நீங்கள் முதன்மையானவங்க அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அலுவலகத்தில் ஒரு உயர்ந்த ஒரு மதிப்பு கிடைக்கும். உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை கூட்டு வச்சு பாராட்டுவாங்க. இவ்வளோ நாட்களாக நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்த நபர்கள் இந்த வட்டம் என்ன பண்ண போகிறாங்க, உங்களை கூட்டு வச்சு உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு, அதாவது அத்தனை நபர்களுக்கு முன்னாடி உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் நல்லா இருக்குது. அதே போல் நிர்வாக பொறுப்பு அப்படின்னு உங்களுக்கு இந்த வட்டம் கிடைக்கும். இந்த வேலையை நீங்கள் பண்ணுங்கள், இந்த வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு நிர்வாக பொறுப்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதே போல் நம்ம ரிஷபராசி என்பர்களை யார் யாரெல்லாம் திருமணத்துக்கான முயற்சி எடுக்கீங்களோ, திருமண வரன் பார்த்துக்கிட்டு இருக்குது, திருமணத்துக்கான முயற்சி எடுக்கீங்களோ, ஸோ இந்த மே மாதம் ஸ்டார்டிங்கிலேருந்தே என்ன பண்ணலாம், நீங்கள் மறுபடியும் உங்களுடைய ரெஸ்யூம் ஏற்கனவே வச்சுருக்கீங்க. ரெஸ்யூம்னா பயோடேட்டா, ஓகேவா? அதை மணமகன் மணமகள் பயோடேட்டா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை கீழே போட்டுட்டு புதுசாக மே மாதம் ஸ்டார்டிங் பிறகு, ஓகேவா, வெள்ளிக்கிழமையில் என்ன பண்ணுங்கள், பலபடியும் உங்களுடைய ஜாதகத்தை மீண்டும் அதாவது ரெடி பண்ணி புதுசாக கொடுங்க. பயோடேட்டா புதுசாக கொடுத்தீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு திருமணம் என்பது விரைவில் முடியும். இந்த மாதமே உங்களுக்கான ஒரு மணமகனை அல்லது மணமகளை தேடி நீங்கள் திருமணம் ஓகே பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களை பொறுத்தளவு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிது, ரொம்ப ரொம்ப மனசை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுது. அதுவும் அந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் கிடையாது, ஆனால் உங்களை பொறுத்தளவு அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. மற்றவங்களுக்காக நீங்கள் வாண்டடாக வாங்கிக்கிட்டது, கேட்டு வாங்கினதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நீங்களாக போய் அங்கே போய் நின்று வாங்கிக்கிட்டீங்க. ஸோ அந்த பிரச்சனை ஒரு பெரிய மன அழுத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த விஷயம் உங்களை விட்டு கடந்து போகுது.
உங்களை விட்டு கடந்து உண்மையிலேயே போயிடும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதே போல் உங்களுக்கு உறவுகள் வருகை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களை தேடி உங்கள் சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் அதிகமாக வருவாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க வருவாங்க. சொந்தக்காரங்க வர்றதை விட உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை தேடி வந்து உங்கள் வீட்டில் தங்குறது, இல்லை உங்கள் கூட சேர்ந்து சுற்றுறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் எந்த புதிய முயற்சியை எடுப்பதாக இருந்தாலும் நம்மளுடைய மே மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே முயற்சி எடுக்கணும். புதிய முயற்சிகள் எல்லாமே மே 16க்கு அப்புறம் தான் எடுக்கணும். அதே போல் வந்து கொஞ்சம் தன வரவுகள் நன்றாக வருது, கொடுத்த பணம் வருது, இதெல்லாம் வர்றது ஓகே. கொஞ்சம் ஆடம்பரமாக செலவழிக்க வேண்டாம். கொஞ்சம் சேமிப்புக்கு எடுத்து வைங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் எப்போதுமே கண்டுக்கிற மாட்டேங்கிங்க. ஸோ இந்த வட்டமாச்சும் தன வரவுகளை உங்களுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட திட்டமிடுதல்னு சொல்லுவோம்ல, ஸோ அதற்காக எடுத்து வைங்க. நம்பி ஏமாந்து கொடுத்ததெல்லாம் போதும். ஓகேவா? இது வந்து நான் உங்களுடைய சகோதரனாக சொல்கிறேன். ஓகே, உரிமையாக சொல்கிறேன். தயவுசெய்து பணத்தை கொடுத்துட்டு ஏமாறாதீங்க. மனசு கொடுத்துட்டு ஏமாறுறீங்க, பணத்தை கொடுத்துட்டு ஏமாறுறீங்க. மாற்றிக்கோங்க. மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 20-30% உங்கள் லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம், பலவிதமான ஆசைகள் இருக்கலாம். அதே போல் இது நடக்குமா நடக்காதாங்கிற சில விஷயங்கள் நீங்கள் யோசிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் இந்த கோச்சார கிரகங்கள் முழுமையாக கொடுத்து சரி பண்ணிடுமானா, என்னை தெரிஞ்சளவு உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் இந்த கிரகங்கள் என்ன பண்ணும், உங்களுடைய எதிர்பார்ப்பில் பூர்த்தி செஞ்சிடும். அதில் எந்த மாற்றம் முடியாது. சில நபர்களுக்கு அப்படியே எல்லாமே நடந்துடுது. சில நபர்களுக்கு சில தடுமாற்றங்கள், சில விஷயங்களில் கொஞ்சமாக சேஞ்ச் ஆச்சு சார், அப்போ என்ன பண்ணலாம், ஃபுல்லாமே என்னுடைய லைஃப்பில் நான் சேஞ்ச் பண்ணணும்னா, நான் எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படியே நடக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ நான் சொல்வது என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கிடச்சிச்சின்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலை ரொம்ப துல்லியமாக கணிச்சு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக நம்மளால் பதில் சொல்ல முடியும். சில நபர்கள் என்ன கேட்காங்கன்னா, சார் இப்போ வந்து எனக்கு ஜாதகமே இல்லையே, என்னோடய பேர் மட்டும்தான் இருக்குது, எனக்கு வயது இன்னும் வயது ஒரு 30 இல்லை 40 மேபி ஏதோ ஒரு வயசு சொல்கிறாங்க, அப்போ எனக்கு கரெக்டான ஒரு வருடம் கூட தெரியல, நான் எப்படி என்னுடைய லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட நேயர்களுக்குமே உறுதியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரசனம் என்ற ஒரு எளிமையான ஒரு மெத்தட் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தையும் நம்ம கணிச்சு சொல்லியிருக்கோம். ஸோ ஜாதகம் இருக்கிறவங்களும் சரி, ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் உறுதியாக எதிர்காலம் நம்ம உறுதியாக கணிக்க முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ யார் யாருக்கெல்லாம் முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ அதே போல் அன்பான நேயர்கள், வீடியோ பார்க்குற நம்மளுடைய நேயர்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே நல்ல விதமான கமெண்ட்ஸ், அதாவது நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.